ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயமான இடங்கள், நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கு. இதில் சில இடங்கள் உலக அதிசயங்களை விட ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அறிவியலால் கூட சில வினோதமான விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சரியான பதிலும் தர முடியலை. ஒருவேளை அப்படிப்பட்ட வினோதமான பிரதேசங்களை பார்க்கும்போது இது உண்மையா பொய்யான்னு நாம் கண்டிப்பாக யோசிப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மாதிரியான 10 அறிவியல் ரீதியாக சாத்தியமற்ற இடங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 10, டெவில்ஸ் கெட்டில். இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு சாதாரண நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கல. யுனைடெட் ஸ்டேட்ஸின் மினிசோட்டா அப்படிங்கிற மாநிலத்தின் ஒரு பகுதியில் இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பாகமா பிரியும். இதுல ஒரு பாகம் மறுபடியும் முன்னோக்கி பயணிக்கும். அப்படி இது கடைசியா பக்கத்துல இருக்கிற நதியில் போய் கலக்கும். ஆனா பிரிஞ்ச இன்னொரு பாகம் எங்க போகுதுன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதை பத்தி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த தண்ணி அங்க இருக்கிற பாறையின் துளை வழியா பூமிக்கு அடியில போய் நிலத்தடி நீராக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதை நிரூபிக்க அவங்க எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் அங்க நடக்கிற நிகழ்வுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல. சில பேர் இந்த தண்ணி நிலத்தடியில் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு மர்மமான நாகரிகத்துக்கு பயணிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் நிலத்தடியில் இருக்கிற இந்த தண்ணி மறுபடியும் நதியில் கலக்குதுன்னு சொல்றாங்க. நம்பர் 9, எஸ்டாலின் லைட்ஸ். நார்வேயில் வாழும் மக்களுக்கு இரவு நேரத்தில் எஸ்டாலின் லைட்ஸ் அப்படிங்கிற பிரத்யேகமான வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த வெளிச்சங்கள் நிறைய வடிவங்களில் தென்படும். இன்னும் சொல்லப்போனால் சில வெளிச்சங்கள் நடனமாற்ற மாதிரி தெரியும். இந்த மாதிரியான வினோதமான விஷயம் இங்க கடந்த 4 தசாப்தங்களா நடக்குது. விஞ்ஞானிகள் இது மேல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சரியான தகவலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற நதியின் தண்ணி ரேடியோ ஆக்டிவ் தன்மையை கொண்டு இருக்கு. அதுதான் வானத்துல தெரிகிற வெளிச்சத்துக்கு காரணம் அப்படின்னு அங்க வாழும் மக்கள் நம்பிக்கை. இன்னும் சில பேர் இந்த தண்ணியில் இருக்கிற சல்பியூரிக் கனிமங்கள் தான் இந்த மாதிரியான வித்தியாசமான வடிவத்தில் இருக்கிற வெளிச்சங்களை பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க இதுவரை லட்சக்கணக்கான ஆராய்ச்சிகள் செஞ்சாலும் அதனால எந்த பயனும் இல்லை. நம்பர் 8, மோவிலே கேவ். ரொமானியாவின் தெற்கு பக்கத்தில் ஏற்பட்ட குகை எல்லாரையும் பயங்கர ஆச்சரியப்படுத்தியது. 1986 கிறிஸ்டியன் லாஸ்கோ அப்படிங்கிற நபரால் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குகையோட தனித்துவமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சுற்றுச்சூழல்ல அதிகமான ஹைட்ரோஜன் சல்பைட் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஆனா ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். குகையில் இருக்கிற வாழ்க்கை கடந்த 5 மில்லியன் ஆண்டுகளா வெளி உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குகை போட்டோசிந்தசிஸை விட கெமோசிந்தசிஸை தான் அதிகமா சார்ந்து இருக்கு. போட்டோசிந்தசிஸ் செயல்முறையில் சூரிய வெளிச்சம் முக்கிய எனர்ஜி சோர்ஸா இருக்கு. இதுவே கெமோசிந்தசிஸ்ல வேதிப்பொருட்கள் தான் முக்கிய சோர்ஸா இருக்கு. இந்த மொவிலே குகையில் சுமார் 55 விலங்கினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல லீச்சஸ், ஸ்பைடர்ஸ், சென்டிபேட் மற்றும் வாட்டர் ஸ்கார்பியன் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதுல 37 இனங்கள் எண்டமிக், அதாவது இது வெறும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வாழும். நம்பர் 7, லேக் கராச்சே. சோவியத் கிட்ட மிகப்பெரிய நியூக்ளியர் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல 11 நியூக்ளியர் பிளான்ட்ஸ் மனித இனத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டுக்கு நடுவுல தான் இந்த கராச்சி லேக் இருக்கு. இந்த ஏரியின் தண்ணியில ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, 1 மணி நேரம் இந்த ஏரிக்கு பக்கத்துல நின்னா கண்டிப்பா நாம இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. சோவியத் யூனியன் அவங்களோட நியூக்ளியர் வேஸ்ட்டை இந்த ஏரியில தான் கலப்பாங்க. 1951 இந்த ஏரியில் ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டது. இதிலிருந்து வெளியான ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேதப்படுத்தியது. செர்னோபில்ல இருந்து வெளியாகிற ரேடியோ ஆக்டிவ் பொருட்களால் இந்த ஏரி நிரப்பப்பட்டிருக்குன்னு அங்க வாழும் உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது மனித இனத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. நம்பர் 6, டபுள் ட்ரீ ஆஃப் கசோசோ. இட்டாலியன் பியட்மாண்ட் அப்படிங்கிற பிரதேசத்துல சில விசித்திரமான மரங்கள் இருக்கும். இது பார்க்க மற்ற மரங்கள் மாதிரி இருந்தாலும் இங்க இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒரு மரத்துக்கு மேல இன்னொரு மரம் வளரும். அதாவது ஒரு மல்பரி மரத்துக்கு மேல செரி மரம் வளரும். இந்த மாதிரியான மரங்களை அறிவியல் ரீதியா எபிபைட்னு சொல்லுவாங்க. இந்த எபிபிட்டிக்கல் மரங்கள் பார்க்க விசித்திரமா இருந்தாலும் இதோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரே இடத்துல வளரும் இந்த 2 மரங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் இடம் கிடைக்காது. நம்பர் 5, ஸ்லீப்பிங் சிட்டி ஆஃப் கலாச்சி. கசகஸ்தான்ல இருக்கிற கலாச்சி நகரம் சினிமால காட்டுற மாதிரி இருந்தாலும் இங்க ஒரு வினோதமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இங்க வாழ்ற மக்கள் ஸ்லீப்பிங் சிக்னஸ், அதாவது தூங்கும் வியாதியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாலையில் நடக்கிற மக்கள், கார் ஓட்டுற மக்கள் கூட திடீர்னு இருக்கிற இடத்துலயே தூங்குவாங்க. தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே எப்போ
எதுக்காக அப்படி தூங்குனாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. விஞ்ஞானிகள் இங்க வாழும் மக்கள் மேல நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு எதுக்காக திடீர்னு ஆழ்ந்த நித்திரை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வெளியாகிற ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் காரணமா இந்த நிலைமை ஏற்படுதுன்னு சில பேர் சொன்னாலும் உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாது. நம்பர் 4, சர்க்கிள்ஸ் ஆஃப் நமீபியா. பாலைவன தேசமான நமீபியாவில் ஒரு விசித்திரமான விஷயம் வெளியானது. செம்மண்ணால நிரம்பி இருக்கும் இந்த பிரதேசங்களில் நிறைய வட்டங்கள் இருக்கும். இந்த வட்டங்கள் பார்க்க யாரோ உருவாக்கின மாதிரி இருக்கும். இதோட டயாமீட்டர் சுமார் 10 அடிக்கு மேல அதிகமாகவே இருக்கும். உண்மையா சொல்லப்போனா இந்த வட்டங்கள் எப்படி உருவானது மற்றும் இந்த வட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. வேற எந்த ஒரு வடிவத்துல இல்லாம சரியா வட்டமான வடிவத்துல எதுக்காக உருவானதுன்னு விஞ்ஞானிகளால கூட கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்கிற பூச்சிகள் தான் இதுக்கு காரணம்னு 2013 சில பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆரம்பத்துல மக்கள் இந்த விஷயத்த நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா 2015 இது உண்மையான காரணம் இல்லைன்னு உறுதி செய்யப்பட்டது. நம்பர் 3, த ஹம் ஆஃப் த டவர்ஸ். நமக்கு எதனா ஒரு வினோதமான சத்தம் கேட்கும் போது அது நமக்கு எரிச்சலை உண்டாக்கும். அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியலனா இன்னும் எரிச்சலை தரும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை மெக்சிகோவில் வாழும் நிறைய மக்கள் சந்திச்சிருக்காங்க. அங்க வாழும் மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் மூலமா என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி மாதிரியான சத்தம் கேட்குதுன்னு. சுமார் 20 வருஷங்களா விஞ்ஞானிகள் இந்த விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு தீர்வையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க வாழும் சில மக்களின் காதுகள் கொஞ்சம் வித்தியாசமானது. அதனாலதான் சாதாரண மக்களால் கேட்க முடியாத சத்தங்களை அவங்களால கேட்க முடியுதுன்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. நம்பர் 2, கேட்டடும்பா லைட்னிங். இது வெனின்சுலாவில் இருக்கும் கேட்டடும்பா நதிக்கு மேல நடக்கும் ஒரு அட்மாஸ்பியரிக் பினாமினன். கேட்டடும்பா வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா ஹவுஸ் ஆஃப் தண்டர். இது 1 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற புயல் மேகங்களுக்கு நடுவுல உருவாகும். அது மட்டும் இல்லாம இது ஒரு வருஷத்துக்கு சுமார் 140 இருந்து 160 இரவுகள், ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் மற்றும் ஒரு நிமிஷத்துக்கு 16 இருந்து 40 முறை ராட்சத மின்னலுடன் ஏற்படும் ஒரு நிகழ்வு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெறும் மழை காலம் மட்டும் இல்லாம கோடை காலத்துல கூட மழை பொழிவு இல்லாம மின்னல்கள் ஏற்படும். விஞ்ஞானிகள் இதை பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த நதியில் அதிகமான யுரேனியம் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி மின்னல்கள் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 2010 அங்க ஏற்பட்ட பஞ்சம் காரணமா இந்த வினோதமான நிகழ்வு நிறுத்தப்பட்டது. ஆனா மறுபடியும் 3 மாதங்களுக்கு அப்புறம் இந்த புயல் மின்னல்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. நம்பர் 1, பாய்லிங் ரிவர். அமேசான் மலைக்காடுகளில் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நதி இருக்கு. அதோட பெயர் ஷனை டிம்பிஷ்கா. இதோட தண்ணி எந்த அளவுக்கு சூடா இருக்கும்னா தெரியாம ஒரு விலங்கு இதுல கால் வச்சா அது உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த தண்ணியோட வெப்பநிலை சுமார் 90 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதுக்கான உண்மையான காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்ட தேரி என்ன சொல்லுதுன்னா இந்த நதிக்கு அடியில இருக்கிற பூமியின் மேலோட்டில் எதனா ஒரு இடத்துல துளை இருக்கலாம். அந்த துளை வழியா உள்ள போகிற தண்ணி பூமியின் அடிப்பகுதியில் இருக்கிற வெப்பத்தால வெப்பமடைந்து மறுபடியும் அது பூமியின் மேற்பரப்புக்கு ஹாட் ஸ்பிரிங்ஸ் மாதிரி வெளியே வரலாம்னு சொல்லப்படுது. பெருவில் வாழும் அஷானின்கா பழங்குடி மக்கள் என்ன நம்புறாங்கன்னா எக்குமாமா அப்படிங்கிற ராட்சத பாம்பான கடல் தாய் தான் இந்த வினோதமான நதியை உருவாக்கியதுன்னு நம்புறாங்க. ஆனா சாதாரண மக்கள் இது வெறும் புராணங்களில் சொல்லப்பட்ட கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல இன்னும் எத்தனையோ விசித்திரமான இடங்கள் இருக்கு. இதுல எந்த ஒரு இடம் உங்களை பயங்கர ஆச்சரியப்படுத்தியதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.